அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபேன்ஸ் விசஸ் ஹாப்பினஸ். அட்டாக் டைட்டன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க சோகமான நிகழ்வுகள் இருக்கும். இல்ல சோகமான நிகழ்வுகள் நடுவுல தான் அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்கும். இப்பப்பட்ட இந்த அனிமைல ஒரு நிமிஷம் காட்சி கூட இருக்காதுங்க. ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அதுல வந்து நான் அத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ பாகமா இருந்துச்சு அது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் லீவி ஆக்கர்மேன் ஸ்குவாட சேர்ந்த பேட்ரா அப்படின்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா, டீமின் டைட்டன் மூலியமா கொல்லப்படும். ஸ்குவாடே காலி அதுல அந்த பொண்ணு இறந்துட்டா. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் இவங்க வால் ரிட்டர்ன் ஆகும்போது, டைட்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுதுன்ட்டு, இறந்த உடம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. சோ, அது அந்த பேட்ரா அவளோட உடம்பையும் தூக்கி போட்டுருவாங்க. வால் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா, அந்த பேட்ராவோட அப்பா பாத்தீங்கன்னா, அவ பொண்ணு இறந்தது தெரியாம, டைரக்ட்டா லீவை கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் பொண்ணு நல்லா வேலை செய்றாளா, உங்க ஸ்குவாட்ல தான் சேவன்னு அடம் புடிச்சு சேர்ந்தா, அவ எப்படி நல்லா ஒர்க் பண்றாளா, அவ வந்து கல்யாணத்த பத்தி பேசினாலே வந்து ரொம்ப சிடு சிடுன்னு ஆயிடுறா. ஆனா உங்க பேர சொல்லும்போது அவ சந்தோஷமாயிடுறா அப்படின்ட்டு, லீவைய அப்ரோச் பண்ணுவாரு. ஆனா, நீங்க யோசிங்க, லீவை ஆக்கமேனோட அந்த இடத்துல இருந்து, அவர்கிட்ட, "உன் பொண்ணு இறந்துட்டா. உன் பொண்ணோட உடம்பு கூட கிடைக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்?" த ஹியூமானிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர் கேப்டன் லீவி ஆக்கர்மேனே அந்த இடத்துல ஒரு பிரஷர்ல இருப்பாரு பாருங்க. நம்மளுக்கே அவ்ளோ கஷ்டமா இருக்கும். சோ அந்த இடத்துல நம்மளுக்கும் அந்த பேட்ராட கேரக்டர் வந்து சும்மா ஒரு சீன் வந்து போல. அது கிட்டத்தட்ட சில எபிசோட்ஸ் நம்ம கூட டிராவல் ஆயிட்டு வந்திருக்கும். திடீர்னு இப்படி ஆயிடும். சோ அதோட இந்த சீன்லாம் பார்க்கும்போது, நான் நிஜமா சொல்றேங்க, நான் வந்து இத கன்டின்யூ பண்ணலாமா அட்டாக் ஆன் டைட்டன் அப்படிலாம் யோசிச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. சோ அது மாதிரி அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். ஒரு சின்ன சீன சொன்னேன். இந்த மாரி தான் அனிமே ஃபுல்லாவே இருக்கும். அத எழுதுனவன் மனுஷனே கிடையாதுங்க.